வெல்கம் டு ட்ரேடிங் அனலிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரோடைய நாளைக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில பேர் வந்து இன்னைக்கு நிஃப்டி வந்து பெரிய டவுன் ஆகும், மார்னிங் வந்து ஒரு டவுன் கொடுத்தது. ஸோ ஆஃப்டர்நூன் வரைக்கும் வந்து அந்த டவுன் இருந்தது. பட் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி மறுபடியும் ரெக்கவர் ஆகி ஹைக்கு மேலேயே க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டவுன் வரும்போது நம்ம இந்த ரேஞ்சுக்கு கீழே, இதுக்கு கீழே 22,000 கீழே வந்து ப்ரைஸ் க்ளோஸ் ஆகி மறுபடியும் மேலே ரிவர்ஸில் ஆனால் தான் இந்த இடத்துல நமக்கு ஒரு ரிவர்சல் கொடுத்தா மறுபடியும் செல்லர் என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பட் ஆனால் இல்லை, இது என்ன நமக்கு ப்ராஃபிட் புக்கிங். ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்குது. நமக்கு வந்து ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. சரி, ஓகே, இனி எப்படி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ஓப்பனிங் வந்து நமக்கு இதுக்கு மேலே ஒரு ஓப்பன் இருந்து, ஸோ இந்த ப்ரீவியஸ் 22,250 கீழே வராத வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலான 22,524 நோக்கி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆகும். ஸோ இதுதான் இதோடைய நெக்ஸ்ட் டார்கெட். இதைத்தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இது கீழே வந்தது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 21,900 to 21,850 இந்த இடமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சேனல் சப்போர்ட் இருக்குது. பாருங்க, இங்கிருந்து எடுக்கும்போது ஒரு சேனல் சப்போர்ட் இருக்குது. ஸோ கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அதிகபட்சம் வந்தால் இந்த ரேஞ்சில் வந்து டச் ஆகி ரிவர்ஸில் இருக்குது, மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த வகையில் நமக்கு மேலே மூவ்மெண்ட் தான். ஒருவேளை மார்க்கெட் மறுபடியும் 22,200 கீழே 250 கீழே வந்தது அப்படின்னாலும் ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 22,100 to 150 இந்த ரேஞ்சில் ரிவர்ஸில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இதையும் கீழே பிரேக் ஆனால் தான் மறுபடியும் இந்த லோவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் பைங்கிற கான்செப்ட் போகிறது தான் பெட்டர். ஸோ அதோடைய டார்கெட் ஏரியா 22,524. ஸோ எந்த ஒரு ப்ரைஸும் வந்து நமக்கு அடுத்த லெவலுக்கு வந்து ரிவர்ஸிலோ கன்ஃபர்மேஷனாக கொடுக்காம நம்ம என்ட்ரி எடுக்கிறதும் தப்பு, இருக்கிற என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறதும் தப்பு. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் நமக்கு இது டார்கெட்டு கீழே வந்தால் நமக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் 21,900 to 850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருப்போம். சரி, ஓகே, இதோடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்துருவோம். நம்மளுடைய பேங்க் நிஃப்டியோடது, நிஃப்டியோடது. ஸோ நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட்டில் வந்து முடிஞ்சிருச்சு. இனி நமக்கு இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, 23,000 தான் வந்து கால் ரைட்டிங்கே இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 22,000 புட்கால் ரைட்டிங் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் எல்லாம் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, இந்த ரேஞ்ச் எல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்குன்னு தெரியும். நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நியூட்ரல் மூவ்மெண்ட்லேயே இருந்தது அப்படின்னா அடுத்து இந்த ஆப்ஷனுக்கான ரைட்டிங் எல்லாம் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 22,000 புட் ரைட், 23,000 தான் கால் ரைட். அதனால் ஒரு பிக் மூவ்மெண்ட் இந்த சைடு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது இதை நமக்கு காமிக்குது. ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மறுபடியும் பையிங் மூவ்மெண்ட்டில் வந்திருக்காங்க. ஸோ செல்லர் உள்ள வரல, ப்ராஃபிட் புக்கிங். ஸோ இந்த ஏரியாவில் நடந்ததெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐடியும் ரிவர்ஸில் ஆகும்போது நடந்ததெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங். ஸோ செல்லர் வந்து இன்னும் பெரிய வரல. இது வரணும் அப்படின்னா மறுபடியும் ஸோ இதை வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்து இதுக்கு மேலே போகாமையே வந்து அவங்க கன்சிஸ்டண்ட்டாக வந்து நாளைக்கு ஒரு நாள் கீழே டவுன்லேயே க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு மேலே போக முடியாமல் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் டவுனாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பயுமே அதை செல் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு சரியான பாயிண்ட் ரிவர்சல் கிடச்சா பை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இங்கே நாம் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியோடது, இது பேங்க் நிஃப்டியோடது வந்து பார்த்திங்க அப்படின்னா 47,200 வந்து அது பிரேக் பண்ணிச்சு. மறுபடியும் ஒரு பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் பண்ணி இந்த கையை பிரேக் பண்ணியிருந்தால் இது அடுத்து 48,200 நோக்கி போயிருக்கும். ஸோ இது பிரேக் பண்ணி இது கீழே க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்துருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா 46,500 ரேஞ்ச், 46,500 ரேஞ்சுக்கு எடுத்து மறுபடியும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வந்துருக்கு. ஸோ நாளைக்கு ப்ரீவியஸ் வந்து 47,200 மேலே ட்ரேட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா இதுவும் மேல் நோக்கி போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த 46,500 கீழே க்ளோஸ் ஆகி டவுன் ஆச்சு அப்படின்னா இது 46,000 இந்த ரேஞ்ச் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். மேக்ஸிமம் இதுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்தால் தான் இது வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 46,000 வரைக்குமே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது கண்டினியூ சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற ஒரு மூவ்மெண்ட்டில் தான் பார்க்கணும். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா 48,200, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 48,800. ஸோ 47,200க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நாளைக்கு இந்த மூவ்மெண்ட் 48,000 to 48,200 வரைக்கும் மூவ் ஆக முயற்சி பண்ணணும்.
ஸோ இதுவே வந்து கீழே டவுன் ஆகுது அப்படின்னா நம்ம மறுபடியும் கவனிக்க வேண்டிய ஏரியா 46,500. ஸோ அதுக்கு கீழே வருதுன்னா 46,000. இந்த ரெண்டு ஏரியாவும் ரிவர்சல் மேல் நோக்கி போகுது, ரிவர்சலாக இருக்கிற வாய்ப்பு இருக்கிற ஏரியா. ஸோ 46,000 கீழே வந்து நாளைக்கு வந்து க்ளோசிங் கொடுத்து மறுபடியும் அடுத்த நாள் அதுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆனால் மட்டும்தான் ஸோ இந்த மூமெண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரி, ஓகே. இதோடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஸோ ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 47,100. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கால் ரேட் நடந்திருக்கு, அதே நேரத்தில் பாதிக்கு மேலே புட் ரேட் நடந்திருக்கு. ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா 47,000 நான் சொன்னோம் 47,200 மேலே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. 1 ஹவரில் வந்து மேலே க்ளோசிங் கொடுத்து பிரேக் கொடுத்துன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 47,000 வந்து கால் ரேட்டும் இருக்குது, புட் ரேட்டும் இருக்குது. நாளைக்கு இதுக்கு மேலே நடந்தால் இந்த கால் ரேட்டு சேஞ்ச் ஆகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 47,500, 48,000. ஸோ அடுத்து 47,500 டார்கெட்டாகவும் 48,000 டார்கெட்டாகவும் மூவ் ஆகும். ஸோ அதுவே வந்து 47,000, 46,900, 47,000 இந்த ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் இது வந்து கால் அண்ட் புட் ஈக்குவலாக நடந்திருக்குன்னா ஒரு ஸ்ட்ரகிளிங் ஏரியா. ஸோ இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து 46,800 கீழே வந்து மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா அடுத்து 46,500 வரைக்கும் மறுபடியும் வருவதற்கு வாய்ப்பு ஆகும். ஸோ அப்போ 47,200க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்போ கொடுக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு ஒரு மணி நேரம் ஓப்பனிங்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரேடிங் நம்ம எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ எஃப்ஐஎஸ் நம்மளுடைய வேர்ல்டு மார்க்கெட்டோட நிலவரம் பார்ப்போம். அதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து டவுஜன் வந்து 120 ப்ளஸ் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக ப்ளஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ப்ளஸ் இருக்குது. ஏசியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுவுமே நிக்கி பாருங்க ஒரு நல்ல ப்ளஸ் இருக்குது. ஆன்சங்கும் நல்ல ப்ளஸ் இருக்குது. இப்போ ஓவராலாக எல்லா மார்க்கெட்டுமே வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் ஏற்கனவே தயாராக இருந்தது. ஸோ இந்த ப்ளஸ் வந்து அதுக்கு நல்ல ஒரு சாதகமாக அமைஞ்சிருச்சு. ஸோ மறுபடியும் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பாக தான் இது பார்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் எஃப்ஐஎஸோட டேட்டா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து லாஸ்ட்டாக நேற்று இன்றைக்கி நமக்கு இந்த டைமில் அப்டேட் பண்ண மாட்டாங்க. 284 கோடி பைரம் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 400 கோடி செல் பண்ணியிருக்காங்க நேற்றையோட டேட்டா கால்ஸ். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய அளவில் இந்த 3,000 இல்லை 4,000 crore வந்து இவங்க இன்னும் செல்லிங் மூவ்மெண்ட்டுக்கு வரல. ஸோ இவங்க வெயிட் பண்ணுறாங்க, நம்ம மூவ் ஆனால் பார்த்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க நாளைக்கு 2 பேரில் 6 பெரிய பை எடுத்தாலும் இல்லை 2 பேரும் பை எடுத்தாலும் மார்க்கெட் வந்து பெரிய லெவல் மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7 o'clock ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா கிடச்சிடும். ஸோ அதில் யார் என்ட்ரி அதிகமாக இருக்காங்கன்னு பாருங்கள். அதில் எஃப்ஐஎஸ் வந்து பெரிய ஒரு செல் இல்லாமல் ஒரு பை மூவ்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல பூம் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரி, நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு நன்றி. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ட்ரேடிங் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மறுபடியும் நாளைக்கு வீடியோ பார்ப்போம்.